டார்க் திரை விமர்சனம். கே. பாக்யராஜ், அஜய் கார்த்திக், நட்டி, அஞ்சனா நேத்ரன், விடிவி கணேஷ், இந்துமதி மணிகண்டன், சிபி சக்கரவர்த்தி மற்றும் பலர் நடிப்பில் கல்யாண் ஜே. ஜெகன் இயக்கத்தில் மனு ரமேஷின் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் டார்க். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். கே. பாக்யராஜின் வீட்டில் வாடிக்கைக்கு குடியிருக்கும் 3 இளைஞர்களில் ஒருவர் மற்ற இருவரை கொடூரமாக கொலை செய்துவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொள்கிறார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த வீட்டில் யாரும் குடிவராத நிலையில குறைந்த வாடகை என்பதால் அந்த வீடு பற்றிய உண்மை தெரிந்தும் அந்த வீட்டில் குடி வருகிறார் ஹீரோ அஜய் கார்த்திக். தைரியத்துடன் அந்த வீட்டில் வசிக்கும் அஜய் கார்த்திக் சில தினங்களுக்கு பிறகு சில அமானுஷ்ய விஷயங்களை எதிர்கொண்டு அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். இதற்கிடையே ஹீரோ அஜய் தன்னை தானே கொடூரமாக தாக்கி கொண்டு இறந்து போக வீட்டு உரிமையாளரான கே. பாக்யராஜும் இறந்து போகிறார். சம்பவ இடத்திற்கு வரும் காவல்துறை அதிகாரி நட்டி சடலங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போது இறந்து போன அஜய் கார்த்திக் திடீரென்று எழுந்து அவரை எச்சரித்து விட்டு மீண்டும் சரிந்து விழுகிறார். உடனடியாக அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கும் நட்டி திடுக்கிடும் இந்த சம்பவத்தையும் தனக்கு அறிமுகம் இல்லாத ஒருவர் தன் பெயரை குறிப்பிட்டதையும் வைத்துக்கொண்டு விசாரணையை தீவிரப்படுத்தும் போது பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வருகிறது. அது என்ன, அஜய் கார்த்திக் எதிர்கொண்ட அமானுஷ்ய சம்பவங்கள் மற்றும் இளைஞர்களின் மர்ம மரணங்களின் பின்னணி என்ன என்பதை காட்சிக்கு காட்சி திகிலூட்டும் வகையில் சொல்வதுதான் டார்க். கதையின் ஹீரோவாக நடித்திருக்கும் அஜய் கார்த்திக் பேய் வீடு என்ற உண்மை தெரிந்தும் தைரியத்துடன் இருந்தாலும் அங்கு நடக்கும் அமானுஷ்ய விஷயங்களை கண்டு அச்சம் கொள்ளும் போது அந்த உணர்வை மிக சரியாக தன் நடிப்பில் வெளிப்படுத்தி பார்வையாளர்களிடத்திலும் அச்சத்தை கடத்தியிருக்கிறார். காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் நட்டி வழக்கமான குற்ற வழக்கு என்று விசாரிக்க தொடங்கி பிறகு அதன் பின்னணி குறித்து அறிந்து கொண்டு அவர் வெளிப்படுத்தும் நடிப்பு அசத்தல். வீட்டு உரிமையாளராக நடித்திருக்கும் கே. பாக்யராஜ் தனது அனுபவமான நடிப்பு மற்றும் திரை இருப்பு மூலம் படத்தை பிரகாசிக்க செய்யும் விளக்காக பயணித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் ரவி சக்தி ஒரு வீட்டுக்குள் நடக்கும் திகில் சம்பவங்கள் என்பதால் ஒளியை மிக நுணுக்கமாக பயன்படுத்தியிருக்கிறார். வெறும் இருட்டை மட்டும் காட்டாமல் அந்த இருளுக்குள் ஏதோ ஒரு மர்மம் ஒளிந்திருப்பது போன்ற உணர்வை கடத்தியுள்ளார். மனு ரமேஷின் பின்னணி இசை திகில் காட்சிகள் பார்வையாளர்களை பயத்தின் உச்சகட்டத்திற்கு அழைத்து செல்கிறது. வழக்கமான பேய் கதை என்றாலும் அதை தனது நேர்த்தியான படத்தொகுப்பு மூலம் வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கும் கதிரேஷ் அலகேஷன் எந்த நொடியில் எந்த வகையில் பயமுறுத்த போகிறார்கள் என்பதை கணிக்க முடியாதபடி காட்சிகளை தொகுத்து மிரட்டியிருக்கிறார். வீட்டை பார்த்தாலே மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும்படி வடிவமைத்திருக்கும் கலை இயக்குனர் சண்முகராஜா தனது பணி மூலம் படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறார். எழுதி இயக்கியிருக்கும் கல்யாண் கே. ஜெகன் திகில் கதை என்றாலும் அதை உளவியல் ரீதியாக கையாண்ட விதம் ஒரு வித்தியாசமான திகில் அனுபவத்தை கொடுக்கிறது.